வாழை மரத்தின் சில ரகசியங்கள் தெரிந்தால் பெண்கள் தொடவே மாட்டீங்க. ஒவ்வொன்றும் ஆச்சரியம்தான். தமிழர் பாரம்பரியத்தில் வாழை மரம் என்பது ஒரு சாதாரண மரமாக மட்டும் பார்க்கப்படவில்லை. வளம், செழிப்பு, சந்தோஷம் மற்றும் நல்ல நிகழ்ச்சிகளின் அடையாளமாகவே அது கருதப்படுகிறது. அதனால்தான் திருமணம், வீட்டு விழா, கும்பாபிஷேகம், காதணி விழா போன்ற நல்ல காரியங்களில் வாழை மரம் மற்றும் வாழை இலைக்கு முக்கிய இடம் கொடுக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே வாழை மரத்தை வெட்டுவது, இலையை பயன்படுத்துவது போன்ற விஷயங்களிலும் பல பழமையான நம்பிக்கைகள் தலைமுறையாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் திருமணம் ஆகாத ஆண்கள் வாழை மரத்தை வெட்டக்கூடாது என்று பல வீடுகளில் பெரியவர்கள் கூறுவார்கள். வயதில் மூத்தவர்கள் அல்லது அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே வாழை மரத்தை வெட்ட வேண்டும் என்ற பழக்கம் சில இடங்களில் இன்னும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஆன்மீக காரணங்களும் பாதுகாப்பு காரணங்களும் கூறப்படுகின்றன. ஏனெனில் வாழை மரம் வெட்டும் போது அரிவாள் போன்ற கருவிகள் பயன்படுத்தப்படுவதால் கவனம் மிகவும் அவசியம். அதேபோல் ஒருவர் வாழை இலையை பிடித்துக் கொண்டு இன்னொருவர் அதை வெட்டக்கூடாது என்ற நம்பிக்கையும் உள்ளது. இது பழமையான பாதுகாப்பு முறையாகவும் பார்க்கப்படுகிறது. கவனக்குறைவால் கைகளில் காயம் ஏற்படாமல் இருக்கவே இப்படிப்பட்ட பழக்கங்கள் உருவாகி இருக்கலாம். அதனால் வாழை இலையை வெட்டும் போது ஒரு ஒழுங்குமுறையை பெரியவர்கள் பின்பற்ற சொல்லியுள்ளனர். வாழை இலையின் நுனியை வெட்டக்கூடாது என்றும் தலைவாழை இலையை இரண்டாக கிழிக்கக்கூடாது என்றும் பலர் நம்புகின்றனர். குறிப்பாக விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறும் பொழுது முழு இலையை பயன்படுத்துவது மரியாதையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இலையை கிழிக்காமல் பயன்படுத்துவது வளமை குறையாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் தொடர்பு படுத்தப்படுகிறது. சாப்பிட்டு கை கழுவியவுடன் அந்த தண்ணீரை பிறர் மீது தெளிக்கக்கூடாது என்றும் பழையவர்கள் சொல்லியுள்ளனர். இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்லாமல் சுத்தம் மற்றும் ஒழுக்கம் தொடர்பான பழக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. உணவு சாப்பிட்ட பிறகு தூய்மையை கடைபிடிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்ற எண்ணத்திலிருந்தும் இந்த பழக்கம் வந்திருக்கலாம். மேலும் வீட்டில் அரிசி முழுவதும் காலியாகும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பே வாங்கி பாத்திரத்தில் நிரப்பி வைக்க வேண்டும் என்ற பழக்கமும் பல குடும்பங்களில் உள்ளது. வீடு எப்போதும் உணவால் நிரம்பியிருக்க வேண்டும், பஞ்சம் வரக்கூடாது என்ற நம்பிக்கையால் இது பின்பற்றப்படுகிறது. குறிப்பாக வீட்டில் அரிசி காலியாக இருக்கக்கூடாது என்று பெரியவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். இன்றைய காலத்தில் இவை சிலருக்கு சாதாரண நம்பிக்கைகளாக தோன்றலாம். ஆனால் இதன் பின்னால் வாழ்க்கை ஒழுங்கு, பாதுகாப்பு, சுத்தம், மரியாதை மற்றும் வளமான வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் மறைந்து கிடக்கின்றன. அதனால்தான் பல பழக்கங்கள் இன்னும் கிராமங்களிலும் சில பாரம்பரிய குடும்பங்களிலும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன.